அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்னைக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களை பற்றியும் இந்த ஆயத்தீர்வுத்துறையில் நடக்கிற பெருத்த ஊழல் பற்றியும் தான் பேச போகிறோம். அவர் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் விக்னேஷ் போய் பார்த்து 1600 கோடிக்கு ஊழலை கண்டுபிடிச்சிட்டு வந்தார். நாட்டில் சொன்னோம்னா பார்க்குறவங்களாம் வேறு மாதிரி சிரிக்கிறான், வேறு வழியா. 1600 கோடியா? இப்போ நடக்கிற ஊழல்லாம் என்னையா ஆச்சு? இந்திய தமிழகத்தில் நடக்கிற அமைச்சரவையிலேயே மிக மோசமான ஊழல் துறைன்னா அது இந்த ஆயத்தீர்வை தான், டாஸ்மாக் தான். இப்போ 1600 கோடி ரூபா கிடைக்குது கேஸுக்கு. ஒரு கேஸுக்கு வந்து 20 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் தரேன். கேஸுனால் வந்து ஒரு பாக்ஸு 83 லட்சம் பாக்ஸு நாங்கள் வாங்குகிறோம். இதன் மூலம் 1600 கோடி லாபம் கிடைக்கும். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? 10 ரூபா 12 ரூபாய்க்கு தயார் பண்ணி 150 ரூபாய்க்கு விற்கிறான் சரக்கு. இதுதான் கடைநிலை சரக்கு. கிட்டத்தட்ட எல்லா சரக்குமே அப்படி தான். 1500 மடங்கு 2000 மடங்கு விலையை வச்சு விற்கிறது தான் இந்த சரக்கு வியாபாரம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்பாடே இல்லாத ஊழல், நினச்சி பார்க்க முடியாத ஊழல். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே மிக பெருத்த ஊழல். ஊழலுக்குன்னே உலகத்தில் ஒரு நாடு நேர்ந்து விடப்பட்டுள்ளதுன்னா அது இந்தியாவை தான் சொல்லணும். ஏன்னா கேள்வி கேட்பாடே கிடையாது. இங்கே சட்டத்தால் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏற்கனவே புரட்சி தலைவி 1 லட்சம் கோடி அளவுக்கு சொத்து குமிச்சாங்க. வழக்கு ஆனால் 64 கோடி. கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல அந்த அம்மாவை. சட்டத்தால் தீர்ப்பும் சொல்லலை, தீர்ப்பும் வரலை. அந்த அம்மா தானாக விதி, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல, கடவுள் முடிச்சு விட்டார். இப்போ இதில் விக்னேஷ் கிளம்பியிருக்காரு. என்னமோ நாங்கள்லாம் யோக்கியன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் நேர்மையின் சிகரமாக தான் இருக்கார். ஒரு பைசா வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, வாங்கவும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இதில் நடக்கிறதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? நான் குறைச்சலாக இதனுடைய ஊழல் மதிப்பீட்டை சொன்னோம்னா 3 பெட்டி விற்றானா 1 பெட்டி தான் கணக்கு காட்டுவான், 2 பெட்டியை சாப்பிட்ருவான். இந்த 1 பெட்டி விற்றதுனால கிடைக்கிற லாபம் தான் 50,000 கோடி. இந்த 3 பெட்டியும் கணக்கில் கொண்டு வந்தால் அதுவே வந்து 1,50,000 கோடியாக மாறும். ஒன்று, இந்த 3 பெட்டி, இந்த மொத்த பெட்டிகளுக்கும் பர்சன்டேஜ்னு 30% கமிஷன் கொடுத்தானா கூட வாங்குகிற மொத்த பொருளுக்கு 30%லாம் ரொம்ப கம்மி. 30% கமிஷன் கொடுத்தானா கூட 1 லட்சம் கோடி தேரும் கமிஷன். ஏற்கனவே இருந்த அமைச்சரவைகள், திமுக அதிமுக அமைச்சர்கள், அதனால தான் 2 பேரும் டபக்குன்னு ஒன்று சேர்றதுக்கு தான். பெருத்த காசு, கொட்டி கிடக்கிற காசு தமிழ்நாட்டில் இந்த அரசு துறை என்பது. அதில் 1 லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும். ஆனால் இதே டாஸ்மாகில் தயார் பண்ணுற பொருள்களை உற்பத்தியை தமிழ்நாடு அரசே ஒரு சில 1000 கோடி, ஒரு 1000 கோடியாக ஆகும். அதிகபட்சமாக அவ்வளோ கூட ஆகாது. செலவு பண்ணி ஒரு தொழிற்சாலையை உருவாக்குனா தமிழ்நாடு அரசுக்கே அதில் கிடைக்கிற லாபங்கிறது குறைச்சலாக ஒரு 1 லட்சம் கோடி கிடைக்கும். இன்றைக்கி அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது திமுக அதிமுகவை சேர்ந்த மிட்டாஸ், டிஆர் பாலு கம்பெனி, ஜெகத் ரட்சகன் கம்பெனி, ஏதோ ஒரு முருகன் சொல்கிறாங்க, முருகன் கம்பெனி, எல்லாம் திமுகவினுடைய பினாமிகள், அதிமுகவினுடைய பினாமிகள், கமிஷன் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கவங்க. இப்படிப்பட்டவர்கள் கையில் தான் டாஸ்மாக் தொழிற்சாலைகள் முழுக்க இருக்குது, உற்பத்தி தொழிற்சாலைகள் முழுக்க. பீர் கம்பெனி, பிராந்தி கம்பெனி எல்லாம். நம்ம நாம் தமிழர் கட்சியில் ஒரு பாய் ஒருத்தர் இருப்பார், ஹுமாயின். அவர் தான் சொல்லுவார், 10 ரூபா 12 ரூபாயை தாண்டாது. சக்கரை ஆலையில் கிடைக்கிற மல்லாசு ஒரே நாத்தம் தாங்க முடியாது, ரோட்லேயே போக முடியாது. சக்கரை ஆலை பக்கம் ரோட்டில் போனோம்னா அவ்வளோ நாத்தம், ரோட்டில் கொட்டிகிட்டே போயிருப்பான். பல பைக்காரன் அப்படியே அந்த சினிமாவில் பாயிற மாதிரி தான் பாய்வான். எங்கே சறுக்கி எங்கே கொண்டு போய் அடிக்கிறானே தெரியாது, அந்த மாதிரி சறுக்கி விழுவான். நாத்தம், அவ்வளோ நாத்தம் கிளம்பும். அதெல்லாம் அள்ளிட்டு போய் தான் அவனுக்கு சரக்கு தயார் பண்ணுறான். அதுக்கு அதிகபட்சமாகவே அந்த பாட்டில் செலவு தான். மொத்தமாகவே ஒரு 10-12 ரூபா தான் செலவு பண்ணுவான்.
அது சரக்கு இங்கே மாறி அங்கே மாறி கடைசியில் போய் 150 ரூபாய்க்கு மேலே டாஸ்மாகில் விற்பனை ஆகுது. இந்த கொள்ளை லாபம் கிடைக்கிற இந்த தொழிலை ஒன்று நாட்டு மக்கள் நலன் கருதி அதை சாத்திருக்கணும். சாத்துறதுக்கு யாருக்கும் மனசு வரல. திமுக அதிமுகவுக்கு ஏன் மனசு வரலன்னா 50,000 கோடி இழப்பு வந்துடும்னா அதெல்லாம் கிடையாது. நாட்டுக்கு 50,000 கோடி இதை விட வேறு வருவாய் உருவாக்கிடலாம், வேறு தொழில் பண்ணலாம், வேறு ஏதாவது தொழில் பண்ணலான்னு வைகோ சொன்னார். அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி காசை உருவாக்கிக்கலாம். ஆனால் இதை ஏன் டாஸ்மாகை நடத்துகிறாங்கன்னா பெருத்த காசு, சுமார் 3 லட்சம் கோடி அதில் ரொட்டேஷன் ஆகுது. இந்த 50,000 கோடி வருவாய் அணியில் 2 பெட்டியை இவன் திருடுறான். 3க்கு ஒரு 2 பெட்டியை, அதில் ஒரு 1 லட்சம் கோடி கமிஷனாக, ஒரு 1 லட்சம் கோடி 30% கமிஷனில். அடுத்ததாக தயாரிப்பாளர்களுக்கு ஒரு 1 லட்சம் கோடி லாபம் குறைச்சலாம். இப்படி பெருத்த ஊழல் உள்ள ஒரு கம்பெனியை 1600 கோடின்னு சொன்னோன்னே நானும் பல பேர்கிட்ட பேசினேன். சிரிக்கிறான். இவன் ஏதோ யோக்கியம் வந்துட்டான்னா எங்கே அந்த யோக்கியம் வருவான்? நாட்டில் எவனா யோக்கியம் இருந்தால் தானே அரசியலில் நல்லவனுக்கு என்ன வேலை? விஜயை பொறுத்த வரைக்கும் பெருத்த பணம் சம்பாரிச்சு வச்சுருக்காரு. அதனால் தனக்கு காசு தேவையில்லைன்னு சொல்கிறாரு. ஒரு நல்ல மனசோடு தான் சொல்கிறாரு. ஆனால் நடைமுறையில் என்ன சாத்தியம்? இந்த மந்திரிலாம் எப்படி இந்த துறைக்கு யாராவது ஒரு நல்ல இந்த ஆதவ அர்ஜுனாவை போட்டிருந்தா கூட உண்மையை கண்டுபிடிச்சிருப்பார். ஏன்னா நல்ல திறன் வாய்ந்த ஒரு மனிதர். எப்படி இதில் அவர் ஊழல் பண்ண நினைக்க மாட்டார். அவர்கிட்டையும் உங்களை மாதிரி தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது. இந்த விக்னேஷ் தெரிஞ்சு சொல்கிறாரா அல்லது தெரிஞ்சே சொல்கிறாரா? இந்த 1600 கோடி ரூபா நான் ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொல்கிறாரு, அது தெரிஞ்சு சொல்கிறாரா இல்லை தெரிஞ்சே சொல்கிறாரா? இவ்வளோ ஊழல் பணம் அவன் எவன் எல்லாம் போன விதத்துக்கு அதிகாரிங்க கூப்பிட்டு நாங்கள் இதில் இவ்வளோ வாங்கி தரேங்கன்னா முடிஞ்சு போச்சு. சும்மா அப்படி லேசாக நாங்கள் ஊழலை கண்டுபிடிச்சோம் 1600 கோடி. இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. சீஃப் மினிஸ்டர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி டாஸ்மாகில் நடக்கிற பெருத்த ஊழலை தடுத்து மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரணும். இல்லையா வெறும் 48,000 கோடிக்கெல்லாம் அந்த கேடுகட்ட துறை வேண்டாம், மக்களாவது நல்லா இருந்துட்டு போட்டுங்கிற நல்லெண்ணத்தில் முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்தி டாஸ்மாகை இழுத்து மூடணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.